இந்த காணொலியை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விநாயக பெருமானின் தெய்வீக குணங்களை கொண்டாடும் விநாயகர் சதுர்த்தி ஆண்டுதோறும் தமிழக மக்களால் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குழந்தைகள் தொடங்கி பெரியவர்கள் வரை இல்லங்களிலும் வீதிகளிலும் விநாயகர் சிலைகளை வைத்து வழிபடுவதும் 3 தினங்களுக்கு பின்னர் அவற்றை எடுத்துச் சென்று தண்ணீரில் கரைப்பதும் வழக்கமான நடைமுறையாக இருந்து வருகிறது. இத்தகைய சிறப்புமிக்க விநாயகர் சதுர்த்தி பண்டிகை வரும் 27ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதற்கான சிலைகள் தயாரிக்கும் பணி திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல், கொண்டையம்பட்டி பகுதிகளில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழக அரசு விதிக்கும் கட்டுப்பாடுகளால் விநாயகர் சிலைகளின் விற்பனை ஆண்டுதோறும் குறைந்து வருவதாக சிலை தயாரிப்பாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இதுக்கு முன்னாடி இந்த வியாபாரம் கூட இந்த வருஷம் ரொம்ப கிடையாது. இந்த வருஷம் விநாயகர் சிலை மூவ்மெண்ட் ஆகுது ரொம்ப சிரமமாக இருக்குது. ஏன்னா மழை அது ரொம்ப இருக்கா, நாங்கள் ஒன்றும் செய்ய முடியும். 3 மாதமாக சாப்பாடு தண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு சோத்துக்கு கூட கஷ்டப்பட்டுட்டு இந்த வேலை பார்த்துட்ருக்கோம். இருந்தாலும் சிலை விற்பனை வந்து பார்த்துக்கலாம், சிலை சரியாக ஓடல. இந்த வருஷம் இன்னும் சரியாக மூவ்மெண்ட் ஆகலை. மழை வந்தால் ரொம்ப கஷ்டம். ஒரு சிலை வச்சா 20 பொருள் போச்சு. பாடுபட்ட பலனுக்கு பலனே இல்லாமல் போயிடுச்சு. இது அரசு அதிகாரிகள் இது பண்ணி ஏதோ மானியத்தை லோன் கொடுக்குற மாதிரி சொல்கிறாங்க. அது நமக்கு அது போய் யார் அணுகிறது, எந்த மாதிரி அணுகுதுன்னு தெரியல. தெரிஞ்சுருந்தால் நாங்கள் போய் வாங்கி இது பண்ணி எங்களால் செஞ்சுக்க முடியும். 50 ரூபாயில் தொடங்கி 20,000 ரூபாய் வரை பல்வேறு வடிவங்களில் விநாயகர் சிலைகள் வடிவமைக்கப்படுகின்றன. புதிய இடங்களில் சிலைகளை வைக்க அனுமதி இல்லை. ஏற்கனவே வைத்த இடங்களில் மட்டுமே விநாயகர் சிலைகளை வைத்து வழிபட வேண்டும். பெரிய அளவிலான சிலைகளை வைத்து வழிபடக்கூடாது என கட்டுப்பாடுகளை ஆண்டிற்கு ஆண்டு அடுக்கிக் கொண்டே போவதாக தமிழக அரசின் மீது புகார் எழுந்துள்ளது. இது போன்ற கட்டுப்பாடுகளால் விநாயகர் சிலைகளை வாங்கி வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை குறைவால் அதன் விற்பனையும் சரிய தொடங்கியுள்ளது. நம்மள்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா அரளிலேருந்து ஒரு வடிலேருந்து மண்ணுலேருந்து 3லேருந்து 9 வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கோம். அட்டை விநாயகர் தான் எல்லாமே. நம்ம பார்த்தீங்கன்னாக்கா நான் சேல்ஸ் நல்லா கொஞ்சம் இப்போ 3 வருஷத்துக்கு இந்த வருஷம் சேல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் எல்லா இடத்துலையும் வியாபாரம் நிறையா பேர் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. வியாபாரம் நிறைய பேர் கொஞ்சம் இப்போ அங்கங்கே சுற்றி நிறைய பேர் கடை வச்சுட்டாங்க. அதனால் கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் பாதிக்குது. நம்ம அட்டை வேலை தான் செஞ்சுட்ருக்கோம். மழை பெஞ்சால் சுத்தமாக அப்படியே நனைஞ்சிரும். ஒரு சில செஞ்சோம்னாக்கா வெயில் எடுத்து தான் நம்ம செய்ய முடியும். மழை பெஞ்சால் செய்ய முடியாது. மழை பெஞ்சால் சுத்தமாக வேலையே ஆகாது. விநாயகர் சதுர்த்தி பண்டிகைக்கு 3 மாதங்களுக்கு முன்பாகவே சிலை தயாரிக்கும் பணியை தொடங்கியுள்ள நிலையில் மக்கள் மத்தியில் சிலைகளை வாங்க போதுமான ஆர்வம் இல்லாத காரணத்தினால் தங்களின் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகி இருப்பதாக சிலை வடிவமைப்பாளர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் விநாயகர் சிலை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு நஷ்டத்தை சந்திக்கும் சிலை வடிவமைப்பாளர்களுக்கு விதிக்கப்படும் கட்டுப்பாடுகளை தளர்த்துவதோடு அவர்களுக்கு மானியம் வழங்கவும் முன்வர வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிகண்டனுடன் திருச்சி செய்தியாளர் தீபன். ஜனங்களின் குரல் கருத்து கணிப்பில் பங்கேற்க முடியாதவர்கள் QR கோட் அல்லது லிங்கை பயன்படுத்தி இணையம் வாயிலாகவும் கருத்து கணிப்பில் பங்கேற்கலாம். இன்றே உங்கள் கருத்தை பதிவு செய்யுங்கள்.